இலங்கை மிக ஆபத்தான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், யுவதிகள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் என்ற எச்சரிக்கையை ஐக்கிய நாடுகளின் HIV தொடர்பான நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இந்த உயிர்கொல்லி நோயான HIV கட்டுப்படுத்துவதற்காக முழு உலகமே நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இலங்கை அதற்கு எதிர்மறையாக சென்று கொண்டிருக்கிறது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் HIV தொடர்பான நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இந்த 48% அதிகரிப்பில் 20 வயதிலிருந்து 24 வயதிற்குட்பட்டவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அதிர்ச்சியான செய்தி. அந்த 2010 2014 ஆண்டு கால பகுதியில் இதில் ஆண்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. 722 பேர் ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 2024 ஆண்டு கணிப்பின்படி 824 பேர் இலங்கையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 722 பேர் ஆண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 20 24 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் கடந்த 2010 ஆண்டில் இருந்து 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி ஏனைய நாடுகள் இதனை கட்டுப்படுத்துவதில் தீவிரம் செலுத்தி இருக்கிறது, வெற்றியை கண்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரம் இலங்கை படு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் HIV வளர்ச்சி இலங்கையில் 48% அதிகரிப்பு என்ற அதிர்ச்சியான செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. HIV என்பது ஒரு உயிர்கொல்லி நோய். அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கையையும் முற்றுமுழுதாக சிதைத்து விடக்கூடிய ஒரு நோய் HIV. எனவே நாம் ஒவ்வொருவரும் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த செய்தியை முடிந்தளவு மற்றவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய சுகாதாரத்திலும் அவர்களுடைய நடைமுறைகளிலும் சரியான கவனத்தை பின்பற்றி வாழ வேண்டிய காலம் இது.